தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயிடம் டெல்லியில் சிபிஐ கிடுக்குப்பிடி விசாரணை நடத்திய நிலையில் 6 மணி நேரத்திற்கு மேலாக நீடித்த அந்த விசாரணை நிறைவு பெற்றிருக்கிறது. அவரிடம் கரூர் சம்பவம் குறித்தான பல்வேறு கேள்விகள் குறித்தும் அவருடைய வருகை, எவ்வளவு நேரம் அங்கு இருந்தார், எப்பொழுது அங்கிருந்து புறப்பட்டு சென்றார், சம்பவம் குறித்து எப்பொழுது அவருக்கு தெரிய வந்தது என்ற பல்வேறு கேள்விகள் சிபிஐ தரப்பிலிருந்து அவர் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அவற்றிற்கு பதிலளித்திருக்கிறார் தாவேக தலைவர் விஜய். அந்த பதில்கள் ஆவணப்படுத்தப்பட்டிருக்கின்றன. தற்பொழுது விசாரணை முடிவடைந்திருப்பதாகவும் இனிமேல் தேவைப்பட்டால் மீண்டும் சம்மன் வழங்கப்படும் என்றும் ஒரு தகவல் வெளியாகியிருக்கிறது. விசாரணை நிறைவு பெற்றதால் விஜய் உடனே சென்னைக்கு கிளம்புவார் என்ற ஒரு தகவலும் வெளியாகியிருக்கிறது. இந்த நிலையில் இந்த விசாரணை நிறைவு பெற்றிருக்கக்கூடிய நிலையில் நாளை விசாரணை தொடருமா தொடராதா என்ற ஒரு கேள்வி வந்த நிலையில் சில தகவல்கள் இன்றுடன் விசாரணை முடிவடைந்தது என்றே சொல்கிறார்கள். இதனால் தாவேக வட்டாரத்தில் இருந்துமே கூட மாறுபட்ட தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. அவருடைய எப்பொழுது சென்னை திரும்புவார் என்ற ஒரு தெளிவில்லாத ஒரு சூழலும் தற்பொழுது இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அதேவேளையில் விசாரணை இன்று நிறைவு பெற்றிருக்கிறது என்பது மற்றும் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாரதிராஜா. பாரதிராஜா, இன்னைக்கு நடந்த விசாரணையை பொறுத்த வரைக்கும் வெளியிலிருந்து பார்க்கும்போது நமக்கு நிறைய கேள்விகள். ஒரு லஞ்ச் பிரேக் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆனாலுமே கூட அப்ப கூட வெளியில போக தயாரா இல்லை அப்படின்னு அவங்க தரப்புல இருந்து ஒரு நிலை எடுத்திருக்காங்க. என்ன நடந்தது இன்னைக்கு டெல்லியில? கண்டிப்பாகவே இன்னைக்கு விஜயிடம் நடத்தப்பட்ட விசாரணை என்பது சாதாரண நபருக்கும் வேறு நபருக்கும் ஏற்படும் போல வித்தியாசம் ஒன்று உள்ளது. வழக்கமாவே சிபிஐ விசாரணை என்றால் அந்த லஞ்ச் கூட அங்கேயே அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. அது சாதாரண மக்களுக்கு யாருன்னா சாட்சிகளோ அல்லது ஒரு குற்றம் சாட்டப்பட்டவராக இருந்தாலும் கூட அவர்கள் விசாரணை என்பது அவர்களுக்கு முழு விசாரணை நடைபெறும் வரை உள்ளே வைத்திருப்பாங்க. நம்ம இதுக்கு முன்னே பல முறை பார்த்திருக்கோம். 12 மணி நேரம் 13 மணி நேரம் விசாரணை எல்லாம் நடந்திருக்கு பல பேரிடம். அது போன்ற ஒரு விசாரணை தான் விஜயிடமும் நடத்தப்பட்டது. ஆனால் இந்த விசாரணையின் போது அவர் சாட்சி விசாரணைக்காகத்தான் அவர் அழைக்கப்பட்டார் என்பதை நாம் மறுத்துவிட முடியாது. சாட்சி விசாரணைக்காக அழைக்கப்பட்ட அவரிடம் பல கேள்விகள், அதாவது நம்ம ஏற்கனவே சொன்னோம், முக்கியமான 10 கேள்விகள் நம்ம ஏற்கனவே பதிவு செஞ்சிருந்தோம். அதன் கிளை கேள்விகள் என 80க்கும் மேற்பட்ட கேள்விகள் கேட்கப்பட்டது. அதில் அவர் என்னென்ன பதில் அளித்திருக்கிறார் என்பதைத்தான் வாக்குமூலமாக பதிவு செய்கிறார்கள். அந்த கேள்வியில முக்கியமான கேள்வியாக என்ன பார்க்கணும் அப்படின்னா, இன்னைக்கு ஆரம்பிக்கும் போதே முதல் கேள்வியே கரூர் நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தது யார், அனைத்து தகவலும் அந்த நிகழ்ச்சி ஏற்பாடு தொடர்பான அனைத்து தகவல்களும் உங்களுக்கு தெரிவிக்கப்பட்டதா அப்படின்னு தான் முதல் கேள்வியாக ஆரம்பிக்கப்பட்டது. அதற்கு பிறகு அந்த நிகழ்ச்சி நடந்ததற்கு ஏன் தாமதமா போனீங்க, பிரச்சார வாகனம் கூட்டத்தின் எந்த வழியாக சென்றது, கூட்ட நெரிசல் பற்றி எப்போது தகவல் அறிந்தீர்கள், சம்பவ இடத்திலிருந்து எப்போ கிளம்புனீங்க, தொண்டர்கள் காவல்துறையுடன் இணைந்து கூட்டத்தை கட்டுப்படுத்த முயற்சித்தார்களா, அந்த நிகழ்ச்சி நடைபெறும் நாளில் இறுதி முடிவை எடுக்கும் அதிகாரம் யார்கிட்ட இருந்தது என்பது உள்ளிட்ட பல கேள்விகள் அதன் துணை கேள்விகள் என முன்வைக்கப்பட்டு அவை அனைத்தும் கேள்விகள், அதற்கு விஜய் அளித்த பதில்கள் என ஆவணப்பூர்வமாக ஆவணப்படுத்தப்பட்டு, அதாவது பேப்பர்ல எழுதப்பட்டது ஆவணமாக படுத்தப்பட்டிருந்த நீதிமன்றத்தில் சார்ஜ் ஷீட்டோட ஸ்டேட்மெண்ட் அப்படியே சார்ஜ் ஷீட்டா ஃபைல் பண்ணணும். அதுக்காக ஆவணப்படுத்தப்பட்டு அந்த கேள்விகள், அந்த விசாரணை 5 மணிக்கு முடிந்தாலும் இந்த 1.5 மணி நேரம் அவரிடம் ஒவ்வொரு கேள்விகளும் ஏன்னா ஆங்கிலத்தில் எழுதுனதுனால அதை படுத்து காட்டி அனைத்து கோப்புகளிலும், அதாவது இந்த கேள்விகள் எத்தனை பக்கம் இருந்தாலும் அத்தனை பக்கங்களையும் விஜய் கிட்ட கையெழுத்து வாங்கியிருக்காங்க அப்படின்றதான் இது சாதாரண நடைமுறை தான். இந்த கேள்விகளை பொறுத்தவரையில் அனைத்து கேள்விகளுக்குமே பதிலளித்திருக்கார். ஆனால் ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் சில முரண்பாடு இருந்ததாக தற்போது தகவல்கள் வந்து கொண்டிருக்குன்னா, அந்த கேள்வி என்ன அப்படின்னா, கூட்டம் நடந்த இடத்துல இருந்து எனக்கு அந்த காயமடைந்தவர்கள் பற்றியோ அல்லது உயிரிழந்தவர்கள் பற்றியோ தகவல் தெரியாது, நான் கிளம்பிட்டேன் அப்படின்னு பதிவு செஞ்சிருக்காரு. ஆனா கூட்ட நெரிசல் ஏற்பட்டது, காயமடைந்த விவரங்கள் எல்லாம் விஜய்க்கு தெரியும், அவர் சம்பவ இடத்துல இருந்த போதே தெரியும் அப்படின்னு காவல்துறை தரப்புல ஏற்கனவே சாட்சி அளித்திருந்ததாகவும், அந்த அடிப்படையில இந்த ஒரு இடத்துல மட்டும் பெரிய முரண்பாடு இருக்குது அப்படின்றத இந்த ஒரு விஷயம் மட்டும் தெரிய வருகிறது. மற்றபடி பெரிய அந்த அனைத்து கேள்விகளுக்கும் அவர் முறையாக பதிலளித்திருக்கார். அந்த பதில்கள் ஏற்கனவே இந்த விசாரணையில நிகழ்ச்சி ஏற்பாட்டாளராக இருந்த புஷி ஆனந்தாக இருக்கட்டும், அதே போல ஆதவனாக இருக்கட்டும், மற்ற மாவட்ட நிர்வாகிகள் இருக்கட்டும், அவர்கள்ட்ட என்னெல்லாம் ஸ்டேட்மெண்ட் வாங்கினாலும் அதோட ஒப்பீடு பண்ண போறாங்க. அந்த ஒப்பீடு அதை தொடர்ந்து காவல்துறை அளித்த ஸ்டேட்மெண்ட் அதனோட ஒப்பீடு செய்ய போறாங்க. இதை எல்லாத்தையும் செய்த பிறகுதான் இறுதியா சார்ஜ் ஃபைல் பண்ண போறாங்க. இதெல்லாம் இன்று விஜய் அளித்த பதில்களின் அடிப்படையில இந்த ஒப்பீடு நடைபெறும். இதை அடுத்து சார்ஜ் ஃபைல் செய்வாங்க. இதுல இன்னைக்கு விசாரணை முடிஞ்சிருச்சு விஜய்க்கு அப்படின்ற பட்சத்துல அவர் மீண்டும் அழைக்கப்படவும் வாய்ப்பு இருக்குது. அதையும் சொல்லியிருக்காங்க. சிபிஐ விஜய் கிட்டே சொல்லியிருக்காங்க, எங்களுக்கு தேவைப்பட்டால் மீண்டும் சம்மன் பண்ணுவோம், அன்னைக்கு நேரில் ஆஜராகணும் அப்படின்றதையும்
சிபிஐ தரப்பு அவங்களுக்கு சொல்லி இருக்கிறது. எனவே அவர் தேவைப்பட்டால் மீண்டும் இங்க சிபிஐ அலுவலகம் வந்து ஆஜராவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டும் இல்ல, ஏற்கனவே அவருடைய திட்டமிடல் என்பது இந்த விசாரணை முடிந்த பிறகு சென்னை திரும்ப வேண்டும், நாளை காலை சென்னை திரும்புவார் அப்படின்னு சொல்லப்பட்டது. அந்த முடிவுல கூட சில மாற்றங்கள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் இறுதி முடிவை இன்னும் சென்னைக்கு திரும்புவது தொடர்பான இறுதி முடிவை இப்போது வரை விஜய் அவர்கள் எடுக்கவில்லை. அவர் முடிவெடுத்த பின்னர் இன்று இரவே கிளம்புவாரா நாளை காலை கிளம்புவாரா என்பது தெரிய வரும். சிபிஐ அலுவலகத்தை பொறுத்த மட்டும் தற்போதைக்கு விஜயின் விசாரணையானது முடிந்திருக்கிறது. 6.5 மணி நேரம், அதாவது காலையில 11:30 மணிக்கு போனாரு. இந்த சாயந்தரம் 6:30 மணிக்கு தான் அவர் சிபிஐ அலுவலகத்திலிருந்து வெளியே வந்தார். வெளியே வந்த காட்சிகளை பார்த்தோம். விஜய் கருப்பு நிற உடையில போனாரு, கருப்பு கார்ல போனாரு. இது எல்லாம் தாண்டி அவருக்கு உள்ளே உணவு வழங்கப்பட்டது, அங்க சாப்பிட்டாரு. உடன் சென்றிருந்த ஆதவ அர்ஜுனா சிபிஆர் அவர்கள் காத்திருப்பு அறையில இருந்தாங்க. விஜயிடம் விசாரணை நடக்கும் போது காத்திருப்பு அறையில இருந்தாங்க. விஜய் தனிமையில் தான் 2 அதிகாரிகள் கேள்விகளை கேட்க 2 அதிகாரிகள் விஜய் அளித்த பதிலை பதிவு செய்தார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. விசாரணை முடிந்து தற்போது ஹோட்டலுக்கு சென்றிருக்கிறார். அவர் ஏற்கனவே முன்பதிவு செய்யப்பட்டுள்ளது ஹோட்டல். அந்த ஹோட்டலுக்கு சென்றிருக்கார். அங்கு போய் ரெஃப்ரெஷ் ஆவார். அதன் பின்னர் சென்னை கிளம்புவது தொடர்பான முடிவை விஜய் அவர்கள் எடுக்க இருக்கிறார். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.